ஹாய் எவ்ரி ஒன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரில் எனக்கு மந்த் டேட்டா இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபைல்ஸில் இருக்க டேட்டாவை எப்படி சிங்கிள் ஃபைலில் ஜஸ்ட் 30 செகண்ட்ஸில் கம்பைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கொரிங்கிற ஆப்ஷன் தான். ஓகே, எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு நியூ எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஃபோல்டரோட லொக்கேஷனை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபோல்டரில் இருக்கிற இந்த 6 ஃபைல் தான் நான் கம்பைன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே வந்து டாப்பில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாத்தோட லொக்கேஷனை நீங்கள் இந்த மாதிரி நோட் பேடில் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பேடோ இல்லை வேர்ட்லேயோ காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவில் நியூ கொரியில் ஃப்ரம் ஃபைல் ஃப்ரம் ஃபோல்டர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த லொக்கேஷனை பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்படி பண்ணாலும் ஓகே தான். இல்லைனா இந்த மாதிரி லொக்கேஷன் கேட்கும் போது ஃபோல்டரை கிளிக் பண்ணிட்டு எக்ஸாக்ட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தா நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ சிம்பிள் வேணா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராமல் இருக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லொக்கேஷனை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆயிரும். இப்போ ஜஸ்ட் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பவர் கொரி ஒன்று வந்து லோட் ஆகும். ஒரு 5 to 10 செகண்ட்ஸில் லோட் ஆயிரும். இந்த மாதிரி பவர் கொரி லோட் ஆனதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணணும், கம்பைன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து மறுபடியும் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வந்து லோட் ஆகிட்டு நமக்கு வந்து அந்த கொரி பேக் எண்டில் லோட் ஆகும். லோட் பண்ணிட்டு நம்ம டேட்டா வந்து ஃபெச் பண்ணும். ஸோ இப்போ ஃபெச் பண்ணிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெச் பண்ணி கொடுத்துருச்சு. ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த ஷீட் நேம்னு வந்து ஒன்று நமக்கு வந்து ஷோ ஆச்சு பார்த்தீங்கன்னா, அது என்ன நான் வந்து லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு மறுபடியும் கொரி லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே டேட்டா வந்து இங்கே வந்து நமக்கு வந்து ப்ரிவியூவில் காமிச்சிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஃபெச் பண்ணிருச்சு. ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோல்டர், அதாவது ஃபஸ்ட்டு ஃபைல் நேம் மட்டும் நமக்கு வந்து காட்டும் சோர்ஸஸில். இன்கேஸ் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைலோட நேமும் காட்டுது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து எல்லாமே லோட் ஆகலைன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஃபைல் மட்டும் தான் காட்டுதுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோட் மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு க்ளோஸ் அண்ட் லோட் கொடுத்துட்டேன்னா மறுபடியும் ஃபைனலாக நமக்கு வந்து இப்போ கம்பைன் பண்ணி டேட்டா நமக்கு வந்து இங்கே ஃபெச் பண்ணி கொடுத்துருச்சு. சிம்பிள் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 6 ஃபைலில் இருக்கிற டேட்டாவும் இங்கே வந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கன்ஃபியூஷனே தேவையில்லை. அதாவது நம்ம காப்பி பண்ணிட்டோம், எந்த ஃபைலோட டேட்டா எது அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கனாலே வந்து தெரியும், சோர்ஸோட நேமும் வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த ஜூன் அப்படிங்கிற ஃபைலில் இருக்கிற டேட்டா, இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் இருக்கிற டேட்டா. ஸோ இப்போ நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எனக்கு அந்த 6 ஃபைலோட டேட்டா இங்கே கம்பைன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம மேனுவலாக காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கொரி யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் நான் ஷீட் 1 அப்படிங்கிற நேம் பற்றி லேட்டராக சொன்னேன்ல, அது என்னன்னா என்னோட 6 ஃபைல்லையுமே நான் வந்து ஷீட்டோட நேம் ஷீட் 1ன்னு வச்சிருந்தனால நமக்கு வந்து டேரெக்டாக கம்பைன் பண்ண முடிஞ்சது. இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட் நேம் வச்சிருந்தேன்னா நமக்கு டேரெக்டாக ப்ராசஸ் பண்ண முடியாது. அதுக்கு இன்னொரு மெத்தட் மூலமாக தான் பண்ணணும். அதான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன்.